இன்று காலை பேரா தெலுக் இந்தானில் FRU எனப்படும் பெடரல் ரிசர்வ் யூனிட்டைச் சேர்ந்த லாரியும் மற்றொரு லாரியும் மோதிய விபத்தில் குறைந்தது 9 FRU பணியாளர்கள் பலியாகியுள்ளனர். FRU லாரியில் 15 பேர் பயணித்த நிலையில் 9 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநர் சயானி சைடன் தெரிவித்துள்ளார். தெலுக் இந்தானில் ஒரு நடவடிக்கைக்கு பிறகு FRU லாரி ஈப்போவுக்கு சென்று கொண்டிருந்ததாக தெரிகிறது. தெலுக் இந்தான் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு காலை 8:45 மணிக்கு விபத்து குறித்து அவசர அழைப்பு வந்ததாக சயானி தெரிவித்தார். இந்த விபத்தில் இந்தியரான சார்ஜன்ட் பெருமாள் என்பவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. PKR கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கான போட்டியில் நூருல் இசா அன்வார் தோல்வி அடைந்தால் அது கட்சித் தலைவர் அன்வார் இப்ராஹிமை மோசமாக பாதிக்கும் என்ற ரவிசி ரம்லியின் கூற்றை PKR முன்னாள் பொதுச் செயலாளர் சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் இன்று நிராகரித்தார். அன்வாருக்கு கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதுதான் கட்சி இருப்பதற்கு காரணம் என்று உள்துறை அமைச்சருமான அவர் கூறினார். ஊழல் மற்றும் ஓரின சேர்க்கை குற்றச்சாட்டுகளுக்காக அவர் சுமார் 11 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டதை அவர் இவ்வாறு கூறினார். நூருல் இசா வெற்றி பெற்றால் அதை அன்வாருக்கு ஆதரவளிக்கும் அடையாளமாகவோ அல்லது தோல்வி அடைந்தால் அன்வாரை நிராகரிப்பதாகவோ தாம் பார்க்கவில்லை என்று அவர் கூறினார். இது ரவிசிக்கும் நூருல் இசாவுக்கும் இடையிலான போட்டி மட்டுமே என்று அவர் மாதாந்திர கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். PKR துணைத் தலைவர் ரவிசி ரம்லி சீன வாக்காளர்கள் மத்தியில் கட்சி மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் மீதான ஆதரவு குறைந்து வருவது குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த மாற்றத்தால் அடுத்த பொது தேர்தலில் முக்கிய இடங்களை இழக்க நேரிடும் என்றும் அவர் கூறினார். நேற்று இரவு கெடாவில் நடைபெற்ற ஒரு பிரச்சார நிகழ்வில் பேசிய ரவிசி இதனை தெரிவித்தார். சீன ஆதரவாளர்களை பற்றி கவலைப்பட வேண்டும் என்றும் அவர்களில் 32 விழுக்காட்டினர் பக்கத்தான் ஹரப்பான் அல்லது PKRக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளதாகவும் ரவிசி சுட்டிக்காட்டினார். இந்திய வாக்காளர்கள் மத்தியிலும் இதே பிரச்சனை உருவாகி வருவதாக அவர் கூறினார். வாக்காளர் விரக்திகளை பக்கத்தான் ஹரப்பான் கவனத்தில் கொண்டு அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விலைவாசிகள் உயர்ந்தால் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. வாழ்க்கை செலவு மக்களை பாதித்தால் அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். நாடு முழுவதும் விசாக் தின கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஒளிரும் வண்ண வண்ண விளக்குகளில் கலை நயத்தோடு உருவாக்கப்பட்டிருந்த புத்தரின் திருவுருவச் சிலைகள் சாலையை அழகாக்கின. ரத ஊர்வலமாக புத்தர் பவனி வந்த காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். பிரிக்ஃபீல்ட்ஸின் முக்கிய வீதிகளில் புத்த பிரானின் பிரம்மாண்ட திருவுருவச் சிலைகள் வர்ண விளக்குகளால் ஜொலித்தன. ரத ஊர்வலத்தை காண பிரிக்ஃபீல்ட்ஸ் பகுதியில் பொதுமக்களின் வருகையும் அதிகமாகவே காணப்பட்டது. இன்று காலை தெலுக் இந்தானில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த FRU உறுப்பினர்களின் குடும்பத்தினருக்கு காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். முழு காவல் படையின் சார்பாக பேசிய அவர் இந்த துயர சம்பவம் குறித்து தமது வருத்தத்தை தெரிவித்தார். இறந்தவர்களின் தியாகங்கள் மிகவும் பாராட்டத்தக்கவை என்று அவர் குறிப்பிட்டார். இறந்த அதிகாரிகளின் குடும்பங்களின் நலனுக்கு மிகுந்த கவனம் செலுத்தப்படுவதை தாங்கள் உறுதி செய்வோம் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC மூலம் தகவல் தொடர்பு அமைச்சு இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை ஆன்லைன் தளங்களில் பரவிய 10,493 போலி உள்ளடக்கங்களையும் 30,427 மோசடி தொடர்பான பொருட்களையும் நீக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆன்லைனில் தகவல்களை பயன்படுத்துவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் இன்றைய சமூகம் அதிக டிஜிட்டல் கல்வி அறிவு பெற வேண்டும் என்று தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். துல்லியமான தகவல் பரவலை உறுதி செய்வதற்காக மடானி அரசாங்கம் இந்த ஆண்டு பாதுகாப்பான இணைய பிரச்சாரத்தை செயல்படுத்துவதன் மூலம் குழந்தைகள் மத்தியில் பாதுகாப்பான இணைய பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக டியோ கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.